தமிழகத்திற்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் போட்டியிடாத 22 தொகுதிகளில் ஆதரவு யாருக்கு என்று விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்திற்கான தேர்தல் அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சனிக்கிழமை அன்று வெளியிட்டது. மாநில செயலாளர் தா பாண்டியன், மூத்த தலைவர் நல்லகண்ணு, ராஜ்யசபா எம்பி டி ராஜா உள்ளிட்டோர் இந்த தேர்தல் அறிக்கையை சென்னையில் வெளியிட்டனர். காங்கிரஸ், பாரதிய ஜனதா அல்லாத ஆட்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும் என்று தெரிவித்துள்ள மாநில செயலாளர் தா பாண்டியன், இடதுசாரிகள் போட்டியிடாத லோக்சபா தொகுதியில் தங்கள் கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு என்று கூறினார். பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி அல்லாத, அவர்களுடன் சேராத மற்ற கட்சிகளோடு சேர்ந்து பொது திட்டத்தின் அடிப்படையில் மாற்றாட்சி அமைக்கப்படும். மீனவர்களுக்கான தனி அமைச்சகம், மூத்தோர்களுக்கான ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக ராஜ்யசபா எம்பி டி ராஜா தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மீன் வளர்ச்சித்துறை, மீனவர்கள் நலனுக்காக ஒரு தனி அமைச்சகம் மத்தியில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அதே போல மீனவர்களை ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. அது மாநிலத்துக்கு மாநிலம் கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது. ஆனாலும் அவர்களை அந்த பட்டியலில் கொண்டு வரலாம் என்பதையும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறோம். தேசிய நதிநீர் இணைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ள இந்த தேர்தல் அறிக்கையில் ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா தமிழகத்தில் அமைக்கப்படும் என்றும், சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் 10,000 ரூபாய் மற்றும் முதியோருக்கு 3,000 ரூபாய் பென்ஷன், ஆண்டுக்கு 200 நாட்கள் நகர்ப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், தமிழகத்தில் அனைவருக்கும் சொந்த வீடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன.